உணவகம் தொடர்பாக உரையாடும் இன்றைய நிகழ்வுகள் யாவும் இன்று நடைபெற இருக்கின்றது. இன்னும் சொற்ப நேரம் அதிபருமாகிய திருமதி மண்முனை வழங்கு பிரதேச செயலாளர் திரு வி மாநகர ஆணையாளர் ஐயா அவர்களே, மாநகர சபை ஆணையாளர் திரு எம் உதயகுமார் ஐயா அவர்களே, வருகை தந்திருக்கும் ஐயல்லோ தேஸ் ஆர் சிவபிரகாசம் ஐயா அவர்களே, அத்தோடு எங்களின் அழைப்பை ஏற்று ஆணையாளர் திரு எம் தனஞ்சயன் ஐயா அவர்களே, ஏனைய நிறுவன இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் பெருமை அடைகிறோம். ஒரு உதாரணமான மாதிரியாக விளங்க வைப்போம் எனவும் இத்தால் உறுதி கூறி எனது டெராஸ் அதாவது கடலோர உணவகம் என்று வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டம் வரலாறு இவை சிறந்த வளங்களாக அமைந்திருக்கின்றன. இருந்தாலும் கடந்த கால அசாதாரணமான சூழ்நிலைகள் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தடையாக இருந்த போது அல்லற்பட்டிருக்கின்ற மக்களுடைய தொகையும் திரும்ப திரும்ப கூற வேண்டிய ஒரு விடயம் அல்ல. இவர்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி மாற்றி அவர்களை தங்களுடைய சொந்த கால்களிலே பயன்பெற வைக்க முடியும் என்ற ஒரு வினாவிக்குத்தான் இப்போது நாங்கள் எல்லோரும் விடை தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு முயற்சி தான் இந்த ஐஎல்ஓவினுடைய இந்த மையம். இதனூடாக இந்த பகுதியிலே வாழுகின்ற பெண்கள் விசேடமாக இங்கே இருக்கின்ற உள்ளூர் விளைபொருட்களை கொண்டு தங்களுக்குரிய வருமானத்தை ஈட்டிக்கொள்ள முயல வேண்டும் என்பதுதான் இந்த அர்ப்பணிப்பான திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். இதே போல் பல்வேறு சிறு சிறு திட்டங்களை நாங்கள் முயற்சித்தோம். சில தோல்வியில் முடிந்தன. இருந்தாலும் தொடர்ந்தும் ஏதோ ஒரு வகையில் இந்த மக்களுக்கு வலுவூட்டுகின்ற ஒரு செயல்பாட்டை அனைவருடைய ஒத்துழைப்போடும் எடுத்து செல்ல வேண்டும் என்றுதான் எங்களுடைய நோக்கம். நான் நினைக்கின்றேன் மிக விரைவாக இந்த கல்லடி பீச்சை சுற்றுலாவுக்கு ஏற்ற வகையிலே பயன்படுத்துவதற்கான திட்டம் சுற்றுலா அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டு அதனுடைய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது. ஏறக்குரிய 49 மில்லியன் 49 மில்லியன் தொகையான இதிலே அதை நடைமுறைப்படுத்த உள்ளோம். அது மிக முக்கியமாக சுற்றுலாவுக்கு உதவுகின்ற அதே நேரத்திலே இந்த கரையோரத்தை பாதுகாக்கின்ற ஒரு சூழல் பாதுகாப்பையும் மையமாக கொண்ட ஒரு திட்டமாக இருக்கின்றது. இதே போல பல்வேறு செயல்பாடுகள் அங்கங்கு இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இதிலே மிக முக்கியமான ஒரு விடயம், முதலாவதாக நான் இங்கே விசேடமாக மாநகர சபை ஆணையாளருக்கு நன்றி சொல்ல வேண்டும். சிலது ஆலோசிப்பது சிலது ஆலோசிக்காமல் செய்து அவரிடம் கையெழுத்து விட்டு நாங்கள் தப்பி செல்கின்ற நடைமுறை ஒன்று இருக்கின்றது. எல்லாவற்றையும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு மிக மிக திறமையாக அதை நிர்வகித்து இந்த நகரத்தை இன்று இலங்கையிலே மிகவும் சுத்தமான அழகான ஒரு நகரமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தேசிய ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சென்டரால் அந்த அளவிற்கு அவர் அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார். அதேபோல் நாங்கள் கையளிக்கின்ற அத்தனை விடயங்களையும் மிக ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு அவற்றை எடுத்து அவர் நிர்வகித்து கொண்டிருக்கின்றார். சில நேரங்களில் அவர் இவைகளெல்லாம் அவருக்கு பெரிய சுமையாக இருக்கும் என்பது கூட நாங்கள் சில நேரங்களில் யோசித்துக் கொள்கின்ற ஒரு விடயம்தான். இருந்தாலும் இந்த மக்களுடைய நன்மையையும் இந்த மாவட்டத்தினுடைய அபிவிருத்தியை நோக்கி அவர் எங்களோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருப்பதற்காக நிச்சயமாக இந்த மாவட்டம் சார்பாக என்னுடைய நன்றியையும் கௌரவத்தையும் எனக்கு தெரிவித்துள்ளது. மக்கள் தொகை கூடிய ஒரு இடம், அதே நேரத்தில் ஒரு பக்கத்தில் வசதி படைத்த மக்களும் இன்னொரு பக்கத்தில் வறுமையோடு போராடுகின்ற மக்களும் வாழுகின்ற ஒரு இரண்டும் கலந்த நிர்வாக பிரிவு. இலை பிரதேச செயலாளருடைய பங்களிப்பு எங்களுக்கு முக்கியமானது. அதையும் அவர் பூரணமாக செய்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்தும் பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில் பல திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கின்றது எனக்கு. எனவே அவருடைய முக்கியமான அர்ப்பணிப்பு இதில் தேவையாக இருக்கின்றது. நிச்சயமாக அவர் அதை உங்களுக்கு செய்வார் என்பது எங்களுடைய நம்பிக்கை. இதைவிட இந்த மாவட்ட செயலகத்திலே நான் அடிக்கடி
தொல்லை கொடுக்கின்ற ஒரு நபர் என்னுடைய திட்டப்பணிப்பாளர். 24 மணித்தியாளர்களே இந்த திட்டம் முன்வடிவை தாருங்கள், இதனுடைய அறிக்கையை தாருங்கள், என்னுடைய மதிப்பீட்டை தாருங்கள் என்றெல்லாம் கேட்பது வளமை. அவர் என்னிடம் சொல்லுகின்ற ஒரு விடயம், மேடம் இந்த காணும் இதுக்கு மேலே காணும் இது நிப்பாட்டிடுங்க என்று சொல்லுவார் சில நேரத்திலே. ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை தவற விடக்கூடாது என்பதற்காக சில முயற்சிகளை நாங்கள் எடுப்பதுண்டு. சிலது தோல்வி அடைந்தாலும் சிலது வெற்றி அளிப்பது வளமை. எனவே அவற்றிற்கெல்லாம் ஈடு கொடுத்து என்னோடு பணியாற்றி கொண்டு இருக்கின்ற அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றி. அதே போல் ஐஎல்ஓவில் எனக்கு நீண்ட அனுபவம் இருக்கின்றது. அவர்களோடு இணைந்து வேலை செய்து அதில் மிக முக்கியமாக திரு சிவபிரகாசம் அதே போல் திருக்குமார் ஆகிய 2 பேரும் நீண்ட காலமாக என்னோடு வேலை செய்திருக்கின்றார்கள். அவர்கள் எங்களுடைய மாவட்டத்தினுடைய சரியான தேவையையும் நோக்கத்தையும் அந்த திட்டமிடலையும் அவர்கள் புரிந்து கொண்டுதான் தங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்வது. எனவே அவர்களுக்கு இந்த நேரத்தில் உண்மையாக மிக பாராட்டேன். தொடர்ந்து ஐஎல்ஓவினுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. நிச்சயமாக இங்கே இருக்கின்ற பிரச்சனை தொழில் வாய்ப்பு என்பது அதை அவர்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கிறது. எனவே அந்த அவர்களுடைய ஒத்துழைப்பை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்திலே அனைவரும் இங்கு இணைந்து நின்று செயலாற்றுவதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து அரசாங்க அதிபருமாகிய திருமதி PSM சாட் அம்மையார் அவர்களுக்கு கௌரவ விருந்தினர்களாக வருகை தந்த மண்முனை வடக்கு பிரதேச அதிகாரி ஏனைய பொதுமக்கள் அனைவருக்குடைய பணிவான மதிய வணக்கங்கள். நண்பர் சொன்னது போல இது ஒரு சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கின்ற திட்டமாக இருந்தாலும் இந்த சூழலுக்கும் இந்த கலாச்சாரத்துக்கும் பண்பாடுகளுக்கும் இடையூறு விளைவிக்காத வகையிலே உள்ளூர் உணவுகளை தயாரித்து வழங்கக்கூடிய நிலையிலே தான் இது அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனெனில் சுற்றுலாத்துறை என்பது அனைவருக்கும் தெரியும், அது அந்நிய செலாவணியை உழைக்கின்ற ஒரு துறையாக சென்று கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு மூலையிலே எங்களுடைய கலாச்சார பண்பாட்டு ஒழுங்கங்களையும் சிதறைத்து கொண்டு இருக்கிறது என்பது ஒரு தூரமான கருத்தாக இருக்கின்ற வேளையிலே இந்த உணவகமானது அதற்கு அப்பால் இங்குள்ள வளத்தை பயன்படுத்தி இங்குள்ள மக்களால் இங்கு தேடி வருபவர்களுக்கு எங்களது உணவை, எங்களது பாரம்பரிய உணவை அறிமுகம் செய்கின்ற வகையிலும் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை நாங்கள் நம்பி ஒரு கிராம அபிவிருத்தி மாத கிராம சங்கத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். அவர்கள் முயற்சியுடன் இருக்கிறார்கள். சிறந்ததாக அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும். அவ்வாறு செல்கின்ற பொழுதுதான் இது போன்ற பல நிலையங்கள் எல்லா இடங்களிலும் உருவாகி எங்களுடைய வளத்தை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையிலே வாய்ப்புகள் ஏற்படும், தொழில் வாய்ப்புகள் ஏற்படும். அதற்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு நிதியை வழங்கிய ஐஎல்ஓ நிறுவனம், குறிப்பாக நண்பர் நான் நன்றி கூற வேண்டும். அவர் அதிலே முழுமையாக இருந்து என்னுடன் கதைத்து இந்த திட்டத்தை தயாரித்து அரசாங்க அனுமதியை பெற்று இதனை நடத்துவதற்கு முழுமையாக ஈடுபட்ட அவர்களுடைய தனிப்பட்ட நன்றிகள். நீங்கள் இங்கு வருகை தந்திருக்க அனைவருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் அனைவரும் இணைந்து எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என கேட்டு